மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான் எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான் தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் யத்தகூன். ஸதகல்லாஹுல் அலீம். கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அனா அஸூமுலி வ அனா அஜ்ஸி பிஹி அவு கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வல் பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் فمن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العليم. ரமலான் மாதம் எத்தகைய மகத்துவமான மாதம் என்றால் அதில்தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குரான் என்ற வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமையை பிரித்தறிந்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும். ஆனால் அந்த காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாகவும் அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களில் விட்டுப்போன நாட்களின் நோன்பை கணக்கிட்டு நோன்பு நோற்கவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. தவறிய நாட்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்களின் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமை செய்வதற்காகவும் அல்லாஹ் உங்களை நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் நோய் பிரயாணம் போன்ற சந்தர்ப்பங்களில் நோன்பு நோற்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்கியதற்காக நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும். சுப்ஹானல்லாஹ். நம்ம எல்லாரும் இப்ப எந்த மாதத்துலமா இருக்கோம்? அல்ஹம்துலில்லாஹ் ஷாபானுடைய மாதத்துல இருக்கோம். எந்த மாதத்தை அடைய போறோம்? மாஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தை அடைய போறோம். ரமலான் மாதத்துல நம்ம நிறைய அமல்கள்லாம் செய்வோம். ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய வாய்ப்பா நம்ம கருதணும் இன்ஷா அல்லாஹ். ரமலான் மாதத்துக்காக இந்த உலகம், அதாவது இந்த பிரபஞ்சமே காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது இந்த ரமலான் மாதத்துக்கு பொருத்தமாகும். இந்த ரமலான் மாதத்துக்காக நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறுமை நாள் கூட காத்துக்கிட்டு தான் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை தான் நம்ம இப்போ அடைய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான் மாதத்துடைய சிறப்புகளையும் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எப்படிலாம் அமல் செய்வோம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக நம்ம கருதணும். எப்படி ஒரு பழம் சாப்பிட்ணும்னா அதுக்காக ஒரு சீசன் தான் வரும். இப்போ ஒரு பழம் சாப்பிட்ணும்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கும்.
இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்துக்குமே ஒவ்வொரு சீசன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நம்ம அதிகமாக அமல் செய்யணுங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீசன்னா இந்த ரமலான் மாதம். இந்த ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா சொர்க்கத்தோட கதவு திறக்கப்பட்டுருது, நரகத்தோட கதவுகள் மூடப்பட்டுருது, ஷைத்தான்களுக்கெல்லாம் அல்லாஹ் விளங்கிடுறான். இன்னும் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்குது, அது 1000 மாதங்களை விட சிறந்ததாக இருக்குது. சொர்க்கத்தோட கதவு திறக்கப்படுது. எப்போ திறக்கப்படுதுன்னா ரமலான் மாதத்தில் முதல் நாட்களில் திறக்கப்படுற சொர்க்கத்தோட கதவு ரமலான் மாதம் கடைசி இறுதி நாள் வரையும் அந்த கதவு திறந்தே தான் இருக்குது. அதே மாதிரி தான் நரகத்தோட கதவு ரமலான் மாதத்தில் முதல் நாட்கள் மூடப்படுது. அதே மாதிரி ரமலான் மாதத்தோட இறுதி நாள் வரையும் அது மூடியே தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, குல்லு அமலிபுனி ஆதமலஹு இல்ல சியாம். ஆதமுடைய மகன் செய்யும் ஒவ்வொரு அமலுமே அவனுக்கானதுதான். எதை தவிரனா நோன்பை தவிர. குவலி வான அஜிசிபிக. அல்லாஹ் தாலா சொல்கிறான், இந்த நோன்பு என்னுடையது, எனக்கானது. நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கூலி கொடுப்பேன். ஆனால் இந்த நோன்புக்கு நானே கூலியாவேன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். பார்த்தீங்களா, ஒரு முதலாளி சம்பளம் வேணுமா இல்லை முதலாளி வேணுமான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? முதலாளி வேணும் அப்படின்னு கேட்டாதான் அவன் அறிவாளி. சம்பளம் தான் எனக்கு வேணும்னு கேட்டால் அவன் முட்டாள். அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த விஷயத்தில் சொல்கிறான், இந்த நோன்புக்கு நான் கூலி கொடுக்கல, நானே கூலி ஆகுறேன்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுருச்சுன்னா அந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வைங்க. அந்த மாதத்தில் நம்ம ரமலான் மாதத்தில் நம்ம நோன்பு வச்சோம்னா நம்மளுடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நம்ம ரமலான் மாதத்தில் நோன்பு வச்சோம்னா நம்மளுடைய முன் செஞ்ச பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுது. நம்ம நோன்பு வச்சுக்கும் போது நம்ம வாய் மணக்குமா நாருமாமா? நாரும். ஆனால் அல்லாஹ் தாலா சொல்கிறான், நோம்பாளியோட வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாசத்தை விட சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்படி சொல்லுவாங்களா? நம்ம அத்தா யார், நம்ம தங்கச்சி யாரா சொல்லுவாங்களே? ஆனால் நம்மளை படைச்ச அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாசத்தை விட சிறந்ததுன்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம நோன்பு வச்சோம்னா நம்மளை யாராவது திட்டினாலும் சரி, நம்மளை யாராவது அடித்தாலும் சரி, என்ன திட்டாதீங்க, என்ன அடிக்காதீங்க, நான் நோன்பு வச்சுருக்கேன்னு நம்ம அவங்கள்ட்ட பொறுமையாக சொல்லணுமே தவிர அவங்கள்ட்ட நம்ம எதிர்த்து வாதாடக்கூடாது. இந்த 30 நோன்பு இருக்கலாமா, இந்த 30 நோன்பை நம்ம 3 பகுதியாக பிரிச்சுக்கணும். அதில் முதல் பகுதி என்னென்னா முதல் 10 நாட்கள் தான் ஒரு பகுதி. அந்த முதல் 10 நாட்களும் ரஹ்மத்தான 10 நாட்கள். அதுக்கு துவா செய்யணும். என்ன துவானா, அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இரக்கம் காட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனே, உன்னுடைய இரட்சகனிலிருந்து உன்னுடைய ரஹ்மத்திலிருந்து எனக்கு நீ இரக்கம் காட்டுன்னு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது 10 நாட்கள் நம்ம பாவ மன்னிப்புக்காக செய்ய வேண்டிய துவா. அது என்ன துவானா, அல்லாஹும் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய ஒட்டுமொத்த பாவத்தை நீ மன்னிச்சிடுன்னு நம்ம இரண்டாவது 10 நாட்களில் நம்ம துவா செய்யணும். மூணாவது கடைசி 10 நாட்கள் நம்ம என்ன துவா செய்யணும்னா, நரகத்தை விட்டு பாதுகாக்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய துவா. அல்லாஹும்ம ஆதிக்னா மினன்னார் வ அதுகில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துடு, எங்களுக்கு அதற்கு பதிலாக சொர்க்கத்தில் நீ எங்களை நுழைவிச்சிடுன்னு நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷத்தை கொடுக்குறான். முதல் சந்தோஷம் என்னன்னா, வ இதா அஃப்தர ஃபரிஹ ஃபி ஃபித்ரிஹ். யார் நோன்பு நோக்கும்போது அந்த இஃப்தாருடைய உணவில் நம்மளுக்கு ஏற்படும்ல சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம அதிகமாக சந்தோஷம் அடையுமா, அதுதான் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய முதல் சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் என்னன்னா, வ இதா லக்கிய ரப்பஹு ஃபரிஹ பி சௌமிஹ்.
நோன்பாளி நோன்பு நோக்கிறது மூலமாக நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்தையும் நம்மளையும் படைச்ச இரட்சகனையே நம்ம கண்ணால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதனால நம்ம நோன்பு நோக்கிறோம்லமா அதன் மூலியமாக நாளைக்கு நம்ம இரட்சகனே பார்ப்போம். அதனால ஏற்படக்கூடிய சந்தோஷம்னு 2 சந்தோஷத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. நம்ம நோன்பு நோக்கும் போது என்னம்மா நியத்து வைப்போம்? மாஷா அல்லாஹ். நவைத்து சௌமகதீன் அன் அதாயி ஃபர்லி ரமலான ஹாதிஹி சனதி இல்லாஹி தாலா இப்படிங்கிற நியத்து வைப்போம். எதுவரை நம்ம நியத்து வைப்போம்? இன்னும் ஃபஜர் பாங்கெல்லாம் சொல்லலை. ஃபஜர் பாங்க சொல்கிற வரை நாங்கள் டீ குடிப்போம், நாங்கள் தண்ணி குடிப்போம், நாங்கள் நிதானமாக சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படிலாம் எதுவுமே இல்லை. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் இந்த நோன்புக்கும். சஹருடைய நேரம் எதுவரைனா ஃபஜர் பாங்கு சொல்கிறதுக்கும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வரையும் சஹருடைய நேரம் முடிவடைஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். நம்ம நோன்பு திறக்கும் போது என்ன நியத்து வைப்போம்? அல்லாஹும்ம லக்க சும்து வபிக ஆமன்து வலைக தவக்கல்து வலா ரிஸ்கிக அஃப்தர்து ஃபதகப்பல் மின்னி. இந்த நியத்தை சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறப்போம். அதே மாதிரி நம்ம இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக குரான் ஓதணும். நம்ம எவ்வளோ குரான் ஓதுறோமோ அந்த குரான் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லும், யா அல்லாஹ் இவங்க பகல்னு பார்க்கல, இரவுன்னு பார்க்கல, இவங்க எந்நேரமும் இவங்க தூக்கத்தை விட்டு என்ன அதிகமாக ஓதுனாங்கடா அல்லாஹ், உனக்காக ஓதுனாங்க, என்ன இவங்க உனக்காக எனக்கு நோன்பு வச்சாங்கடா அல்லாஹ், இவங்களுக்கு தயவு செஞ்சு வேதனையை கொடுத்துடாத, என் சிபாரிசை ஏற்றுக்கொண்டு நாளைக்கு மறுமை நாளில் யார் நம்மளுடைய நண்பன் குரான் வந்து நம்மளுக்காக பரிந்துரை செய்யும். சுபஹான் அல்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நம்ம ரமலான் மாதத்தில் குரான் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அல்லாஹ் இந்த மாதத்தில் ஒரு சிறந்த இரவை வச்சுருக்கான். அதுதான் 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவுனா அது லைலத்துல் கத்ருடைய இரவு தான். இந்த இரவுல தான் அல்லாஹ் நமக்காக குரானை இறக்குன இரவுனா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. நம்ம சாதாரணமாக ரமலான் மாதத்தில் நின்று வணங்கினாலே நம்மளுடைய முன் செஞ்ச பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்ம நின்று வணங்கினோம்னா 1000 மாதங்கள், 1 இல்லை 2 இல்லை 1000 மாதங்கள் நின்று வணங்கின நன்மை நமக்கு அல்லாஹ் தஆலா தரான். அதே மாதிரி இந்த ரமலான் மாதத்தில் நம்ம சின்ன அமல், கொஞ்சோண்டு அமல், இங்கே இருக்கிற கல்லை இங்கே நகர்த்தி வச்சாலும் அல்லாஹ் அதற்கு பல மடங்கு நன்மை தரான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தோட லைலத்துல் கத்ருடைய இரவை நம்ம கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவில் தேடணும். அந்த ஒற்றைப்படை இரவில் ஒரு துவா இருக்குது. அது என்ன துவானா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிபுல் அஃபுவ ஃபஅஃபு அன்னா. அந்த துவாக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடியவன், நீ மன்னிப்பு கேட்பதை விரும்பக்கூடியவன், அதனால எங்களையெல்லாம் மன்னிச்சிருன்னு அந்த துவாக்கு அர்த்தம். அந்த துவாவை அதிகமாக ஓதி நம்ம அல்லாஹ் கிட்ட தௌபா தேடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா ஜக்காத்து. ஜக்காத்னா என்னன்னா பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பொருளின் மீதும் ஜக்காத் கொடுக்கறது நம்ம மேலே கடமை. ஜக்காத் கொடுக்கறது வந்து ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் மீதும் சரி பெண் மீதும் சரி கட்டாய கடமை. இப்போ நம்மக்கிட்ட ஜக்காத் கொடுக்கறதுக்கு இப்போ நம்ம பெண்கள்னால் அதிகமாக தங்கம் தான் வச்சுருப்போம். இப்போ 10 பவுனு தங்கம் ஒரு ஆள்கிட்ட இருக்குன்னா அந்த 10 பவுனுக்கு 2.5 கிராம் கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தே ஆகணும். எத்தனை கிராம்மா? 2 கிராம். 10 பவுனுக்கு 2.5 கிராம் கண்டிப்பாக ஜக்காத் கொடுத்தே ஆகணும். அந்த 2.5 கிராம் கொடுக்கறனால நம்ம பொருள் வந்து கம்மியாகும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த 2 கிராம் கொடுத்துட்டு மிச்ச தங்கம் இருக்குல்ல, அந்த தங்கத்தெல்லாம் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான். இப்போ வந்து நம்ம 10 பவுனுக்கு 2.5 கிராம் கொடுத்துருவோம். ஆனால் இன்னொரு 10 பவுனை நம்ம வாங்கினோம்னா அந்த 10 பவுனுக்கு நம்ம 2 கிராம் ஜக்காத் கொடுக்கணும். புரியுதாமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம ஜக்காத் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அமீன். அடுத்ததான் நம்ம அதிகமாக செய்கிற தர்மம், அதாவது சதக்கா. இந்த சதக்காவை நம்ம சாதாரண நாளில் செஞ்சோம்னா அதற்கு நன்மை ரொம்ப கம்மி தான். ஆனால் அதற்குள்ள நன்மையை அல்லாஹ் தந்துடுவான். அதே இந்த ரமலான் மாதத்தில் நம்ம சதக்கா செஞ்சோம்னா அதுக்கு ஒரு சதக்காவுக்கு அவ்வளோ நன்மை இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க.
நம்ம சதக்கா கொடுத்தா என்னம்மா, நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது சதக்கா கொடுத்தோம்னா, இப்போ நான் ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் அல்லாஹ் எனக்கான மௌத்தை அந்த ஊரில் வச்சுருந்தானா, நான் சதக்கா கொடுத்துட்டு போனேன்னா நான் சதக்கா கொடுத்ததுக்கு பகரமாக அல்லாஹ் என் உயிரை அதுலேருந்து பாதுகாத்துடுவான். இந்த மாதிரி சதக்காக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் வச்சுருக்கான் இன்ஷா அல்லாஹ். ஃபித்ரானா எப்படின்னா, ஜக்காத்தும் இல்லை சதக்காவும் இல்லை. ஃபித்ரானா நோன்பை பரிசுத்தப்படுத்தக்கூடியதுக்கு பேர் தான் ஃபித்ரா. இந்த ஃபித்ரா காசு எதுக்கு கொடுக்கணும்னா, நோன்பு வச்சாலும் சரி நோன்பு வைக்கலைனாலும் சரி கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்க மீதும், குடும்பத்தில் எத்தனை பேர், 5 பேர் இருந்தோம்னா 5 பேருக்கும் ஃபித்ரா காசு கொடுக்கணும். 3 பேராக இருந்தால் 3 பேர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபித்ரா காசு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது என்ன கண்டிஷன்னா, நோன்பு வச்சாலும் சரி நோன்பு வைக்கலைனாலும் சரி கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ நம்ம நோன்பு வைக்கலை அப்படின்னா ஃபித்ரா காசு எவ்வளோ கொடுக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு 60 ரூபா ஃபித்ரா காசு. ஃபித்ரா காசு என்னென்னு பள்ளிவாசலில் சொல்லுவாங்க. 60 ரூபா உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்குவோம். இப்போ நான் நோன்பு வைக்கலைன்னா நான் அந்த 60 ரூபாவை 3 மடங்காக்கி ஃபித்ரா காசாக கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஃபித்ரா காசு நம்மளால் கொடுக்க முடியலைன்னா ஆனால் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஆனால் நோன்பை நம்ம விட்டதுக்கு பகரமாக நம்ம 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். எத்தனை ஏழைகளுக்குமா? 60 ஏழைகளுக்கு. ஆனால் 60 ஏழைகளை இப்போ நாங்கள் எங்கே போய் தேட முடியும்? 60 ஏழைகளுக்கெல்லாம் எங்களால் உணவு கொடுக்க முடியாது அப்படின்னா 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ காசு வருமோ, உதாரணமாக 15,000 வருதுன்னா அதை நம்ம யாராவது ஏழைகள் இருப்பாங்களே அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்க கஷ்டம் அப்படியே தீருனா அவங்கள்ட்ட கொடுக்கலாம். அப்படி ஒருத்தவங்க இல்லை நிறையா பேர் இருக்காங்க, நாங்கள் பிரித்து தான் கொடுப்போன்னா பிரித்து கொடுக்கலாம். அதை நம்ம உறவினர்கள்ட்ட கூட கொடுக்கலாம். நம்ம உறவினர்கள்ட்ட கொடுத்தோம்னா நம்ம ஃபித்ரா காசு கொடுத்த நன்மை கிடைக்கும், நம்ம உறவினர்களை ஆதரித்த நன்மை கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபர்லான நோன்பை விட்டோம்லம்மா, அந்த நோன்பை நம்ம கண்டிப்பாக திரும்ப எடுத்து வைக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்லான நோன்பை விட்டுட்டோம், அதை கண்டிப்பாக திரும்ப எடுத்து வைக்கிறது நம்ம மீது அவசியம், வாஜிபு. அதாவது புரியுதா? நோன்பை குறித்து ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேம்மா, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் 7 வயசுடைய ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப நாளாக நோன்பு வைக்கணும்னு ஆசை, அதாவது ஹாஜத்து தீராத ஆசைன்னே சொல்லலாம். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே ரமலான் மாதமும் வந்துருச்சு. ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க போகிறோமேங்கிற ஆசையில் ரமலான் நைட்டு அவங்க அம்மாட்ட சொன்னான் அந்த பையன், அம்மா எனக்கும் நோன்பு வைக்க ஆசையாக இருக்குது, சக நேரத்தில் நீங்கள் என்னை எழுப்பி விடுங்க அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா காதலே வாங்காத மாதிரி இருந்துட்டாங்க. அடுத்த நாள் சகர் நேரமும் வருது, நம்ம அம்மா வந்தால் எழுப்பிடுவாங்களே சொன்னோம்னா, சில அம்மாக்கள் எழுப்பிவிட மாட்டாங்க, சில அம்மா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர சில அம்மா எழுப்பி விடுவாங்க. அதே மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த சின்ன பையனை எழுப்பி விடாமல் இருந்துட்டாங்க. உடனே அந்த பையனுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப கவலை, மடி அம்மா நம்மளை எழுப்பி விடலையேன்னு ரொம்ப ஆசையாக இருந்தோம். நம்ம ஆசைப்பட்ட பொருள் ஏதாவது கிடைக்கலன்னா நம்ம சந்தோஷமாவா இருக்க மாட்டோம்ல. அதே மாதிரி தான் அந்த பையன் ரொம்ப ஆசையாக இருந்தான் நோன்பு வைக்கணும்னு, அம்மா நம்மளை எழுப்பி விடலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாகிட்டான். கவலையாக இருந்ததுனால அவன் அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடலை. நம்ம சாப்பிடாமல் இருந்தால் அம்மா உள்ள தாங்க மாட்டாங்கள்ல. அதே மாதிரி தான் அவங்க அம்மாவும் அந்த சின்ன பையனை கட்டி அணைச்சி, உனக்கு இது நோன்பு வைக்கிற வயசு இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், நீ நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அம்மா அவங்க அம்மா, உனக்கு வயசு பத்தாது. அந்த பையனுக்கு வயசு எத்தனைம்மா? 7 வயசு. இருந்தாலும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்கு வயசு பத்தாதுப்பா, நீ இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகட்டும், நீ நோன்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னானே. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், சரிம்மா நான் வைக்கலம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பையன் என்ன சொன்னான் தெரியுமா, அவன் சொன்னான், அம்மா இந்த மாதத்தில் தாம்மா அல்லாஹ் குரானை கடமையாக்குனா, இந்த மாதத்தில் தாம்மா அல்லாஹ் நோன்பை கடமையாக்குனா, குரான் ஓதுனாலும் சரி நோன்பு வச்சாலும் சரி நான் என் ரட்சகனை நான் என் கண்ணால் பார்ப்பேன் இல்லைம்மா, நான் நோன்பு வைப்பேன்னா அவன் அடம்பிடிக்கிறான். அவங்க அம்மா அவன் அடம்பிடிக்கட்டும்னா அவங்க எதுவுமே கண்டுக்காமல் அவங்க படுக்க இருக்காங்க. அவன் அந்த நாள் இரவு முழுக்க தூங்கவே இல்லை. இப்போ அவன் ஏன் தூங்கலைன்னு உங்களுக்கு புரியுதா?
ஏன்னா அடுத்த நாள் நம்ம தூங்கிட்டோம்னா சகர் நேரம் நம்மளை விட்டு போயிடும், நம்மளால நோன்பு நோக்க முடியாது, நம்ம ரட்சகனை நம்மளால பார்க்க முடியாதுன்னு அவன் தூங்காமல் விழிச்சிருக்கான். இப்போ நம்மளே எடுத்துக்கோங்க, நம்ம அம்மா ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன தூக்கமாக வரும்? அன்னைக்கு ஃபுல்லாக உருண்டு பிறண்ட படுத்தாலும் நம்மளால தூங்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த பையன் காலையில் சகர் நேரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக முழிச்சுக்கிட்டே இருக்கான். இரவாயிருச்சு, ஃபுல் நேரமும் முழிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியும் சகர் நேரம் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு சகர் உணவு சாப்பிட்றதுக்காக ஓடோடி போகிறான். அவங்க அம்மாவும் அத்தாவும் திட்டுறாங்க அந்த பையலை, நீலாம் நோன்பு வைக்க வேணாம் நீ போ, அந்த மாதிரி திட்டுறாங்க. ஆனால் அந்த பையன் வீம்புக்குன்னு நான் வைப்பேன்னு நிற்கிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால அந்த பையன் நோன்பும் வச்சுட்டான். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அசருடைய நேரம் ஆகுது, நோன்பு திறக்க நேரம் ஆகுது, அப்படியே அசருடைய வக்தும் வந்துருச்சுமா. அசருடைய நேரம் வரும்போது தண்ணி தாகம் அந்த சின்ன பையனோட தொண்டை அடைக்கிது. நாவு வறண்டு போயிடுச்சு அந்த பையனுக்கு. நாவு வறண்டு தொண்டையே வறண்டுற அளவுக்கு அந்த சின்ன பையனுக்கு தாகத்தினால் நம்மளாம் தாகமாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? அம்மா நான் தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிப்போம். ஆனால் அந்த பையன் அந்த தாகத்தை வெளிப்படுத்தவும் முடியாமல், அவங்க அம்மா கிட்ட சொல்லவும் முடியாமல், அந்த பையன் மூச்சு திணறி அவன் உயிர் அந்த சின்ன பையலை விட்டு பிரிஞ்சிருச்சு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவன் ஆசைப்பட்டு வச்ச நோன்பு அவன் உயிரை விட்டு பிரிஞ்சிருச்சு. தாய் தகப்பனால திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாதுல. போன உயிர் போனது தான். திரும்ப அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் அவன் உடம்புக்குள்ள அது வரும். அவங்க அம்மா அத்தாவும் அழுகுறாங்க, கதறாங்க. ஆனால் போன உயிர் திரும்ப வரவே இல்லை. இஃப்தாருடைய நேரமும் வந்துருச்சு, மகரிப் ஆயிடுச்சு, பாங்க சொல்லப்படுறாங்க. இஃப்தாருக்கு புள்ள நோன்பு வச்சுட்டானேன்னு சொல்லி அவ்வளவு செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பையலால் சாப்பிட முடிஞ்சிச்சாமா? இல்லை. அவங்க அம்மா அத்தாவும் திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்களா? சாப்பிடவே இல்லை. அந்த பையனோட உயிர் போனது தான். அவங்க அம்மா மகரிப் தொழுதுட்டு தொழுகப்பாயிலே உட்காந்து அழுது துவா கேட்குறாங்க. யா அல்லாஹ் இப்படி ஆயிடுச்சுன்னு அவங்க அழுது துவா செஞ்சபடியே அவங்க சல்லாவிலே இருக்காங்க. அம்மாவுக்கு மட்டும் அம்மா கவலை இருக்கும், அவங்க அத்தாவும் கவலையில் ரொம்ப மிகுந்து போயிட்டாங்க. கவலையாக ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது வாசலில் ஒரு குரல் கேட்குது. ஒரு ஏழை மனிதர் வந்திருக்கேன், இந்த ஏழை மனிதர் நோன்பு வச்சிருக்கேன், உங்களால் முடிஞ்ச சாப்பாடை இந்த ஏழை மனிதருக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அத்தாவும் சந்தோஷத்தில் எப்படி எல்லா பொருளையும் அந்த ஃபக்கீருக்கு ஏழை மனிதருக்கு அள்ளி கொடுப்போமோ அதே மாதிரி எல்லாத்தையும் அள்ளி அந்த ஏழை மனிதருக்கு கொடுக்குறாங்க. நம்ம சாதாரணமே நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, இப்படி கொடுத்தா நம்மளுக்கே ஒரு சந்தேகம் ஏற்படும்ல. அதே மாதிரியே அந்த ஏழை மனிதருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது, இவர் என்னடா எல்லா சாப்பாடையும் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அவங்க மூஞ்ச பார்த்தா கவலையில் வாடி போன மாதிரி இருக்குது அந்த அத்தாவோட மூஞ்சு. உடனே இவங்க கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களின் மீது கருணை புரியட்டும், நீங்கள் ஏதோ கவலையில் இருக்கீங்கன்னு தெரியுது, அல்லாவோட கருணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கட்டும்னு அவங்க துவா செய்கிறாங்க. அந்த துவா செஞ்ச உடனே இப்போ நம்ம கவலையாக இருக்கோம், யாராவது நம்மள்ட்ட கேட்டால் தான் நம்ம இந்த கவலையை சொல்லுவோமா? இல்லை, யாராவது ஒரு ஆள் உட்காந்தாலே போதும், நம்ம எல்லா கவலையையும் அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் அந்த அத்தாவும், என் பையன் இறந்துட்டான், உங்களால் சாகாவரமாக கொடுக்க முடியும், நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தா பேசுகிறாங்க. அதுக்கு அந்த ஏழை ஃபக்கீர் உடனே ஏழை ஃபக்கீரை என்னை உங்கள் பையன்கிட்ட காட்டுங்க, உங்கள் பையன்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அந்த ஏழை மனிதர் சொல்கிறாரு. உடனே அத்தா வாயார மனசார கூப்பிட்ற மாதிரி உள்ள வாங்க, வீட்டுக்கு வந்த விருந்தாளி எப்படி அழைப்போம் அதே மாதிரியே அந்த ஏழை மனிதரை அந்த அத்தா வாயார உள்ளே கூப்பிட்றாங்க, வாங்கத்தா அப்படின்ட்டு. அந்த ஏழை மனிதரும் உள்ளே போயிட்டு இறந்து கிடக்கிறாள் பையனோட ஜனாசாவை பார்த்து அந்த பையன் அல்லாஹ் மீது வச்சிருக்கக்கூடிய தக்குவா இதயச்சத்தை பார்த்து வியந்து போகிறாங்க அந்த ஏழை மனிதர். உடனே அந்த ஏழை மனிதர் அந்த பையனோட ஜனாசாவை பார்த்து நீ எழுந்திரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் உயிர் எழுந்து நிற்கிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மகிமையை பார்த்தீங்களா? அல்லாஹ் மேலே அச்சம் கொண்டு அல்லாஹ்வுடைய சின்ன வயசுல யாருக்குமா இறையச்சம் இருக்கும்? யாருக்குமே இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை அந்த சின்ன பையன் மேலே வச்சிருக்கான். சின்ன பையன் அல்லாஹ் மீது வச்சிருக்கான் இறையச்சம்.
அதனால அந்த ஏழை மனிதர் எழுந்திரி அப்படின்னு சொன்னோனையே அந்த பிள்ளை தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பாங்களே பிள்ளைங்க, அந்த மாதிரி எழுது அம்மா நான் தொழுவ போகிறேன் அப்படின்னு அல்லாஹ்வை வணங்குறதுக்காக போகிறாங்க அந்த சின்ன பையன். பார்த்தீங்களா, அந்த காலத்தில் ஒரு சின்ன பையனோட தக்குவா அல்லாஹ் மேலே ரொம்ப அதிகமாக இருந்தனால இறந்த உயிர், போன உயிர், யாராலையுமே கொண்டு வர முடியாத உயிர், அல்லாஹ் மேலே வச்சிருந்த தக்குவா இறையச்சத்தினால அந்த சின்ன பையனோட உயிர் திரும்ப கிடச்சிச்சு. சுபஹான் அல்லாஹ், எவ்வளோ ஒரு மகிமையாக இருக்குது. போன உயிர் திரும்ப வருமாமா? வரவே வராது. அல்லாஹ் நாடுனா மட்டும்தான். போன வருஷம் நம்மளோட வாழ்ந்துருப்பாங்க, வாழ்ந்த உறவுகள்லாம் இருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நம்மளோட அவங்க இல்லாமல் இருப்பாங்க. எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். ஆனால் போன வருஷம் போனவங்க தான் திரும்ப வரவா போகிறாங்க? வரமாட்டாங்க. ஆனால் அவங்க யோசித்து பார்த்துருப்பாங்களா, இதுதான் என்னோட கடைசி ரமலானு, இந்த ரமலானில் நான் மௌத்தா போகிறேன் அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்களாம்மா? கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதற்கான எந்த ஒரு ஏற்பாடுமே அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கபராளிகள்கிட்ட போய் நீங்கள் போய் உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுங்கன்னு அவங்க சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, இதுதான் என் கடைசி ரமலானான்னு கூட எனக்கு தெரியலை. அப்படி நான் தெரிஞ்சிருந்தா நான் குரான் ஓதிருப்பேன், ஜக்காத் கொடுத்துருப்பேன், 5 நேரம் நான் அல்லாஹ்வை தொழுதிருப்பேன், எல்லா அமலையுமே செஞ்சிருப்பேன், நான் என் வாழ்க்கையை மறுமைக்காகவே கழிச்சிருப்பேன்னு அந்த கபராளிகள் யார்கிட்ட? உயிரோடு இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம். பார்த்தீங்களா? அப்போ நம்ம இப்போ ரமலானை அடைய போகிறோம். இந்த ரமலான் யாருக்கு கடைசி ரமலானாக இருக்க போகுதுன்னு அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். காலையானதும் நம்ம நினைப்போம் எப்படா மாலையாகும். இப்போ மதரசாக்கே நம்ம வரோம், காலையில் வரோம், எப்படா மாலையாகும், வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்போம். ஆனால் அந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடாது. மாலையானுச்சுன்னா எப்படா காலையாகும், விடியும், அந்த மாதிரி இருப்போம். ஆனால் எந்த ஒரு இதுக்குமே நம்ம எதிர்பார்ப்புங்கிறது நம்மக்கிட்ட இருக்கவே கூடாதுமா. நம்ம எதிர்பார்க்கணும்னா நம்மளுடைய மரணத்தை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும். வேறு யாரும் இந்த உலகத்தில் அம்மா வருவாங்க, அத்தா வருவாங்க, அண்ணன் தங்கச்சி வருவாங்கன்னு நம்ம யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது. இந்த நேரம் நம்மளுக்கு என்ன கூட எடுத்துக்கோங்க, எனக்கு கடைசி நேரமாக கூட இருக்கலாம். இந்த ரமலான், இந்த நம்ம உட்கார்ந்துருக்கோம்ல, இத்தனை பேருக்கும் இந்த ரமலான் கிடைக்கும்னு நம்மளால் ஊர்ஜிதப்படுத்த முடியுமாமா? முடியவே முடியாது. அல்லாஹ் நாடினா மட்டும்தான் இந்த ரமலானையும் நம்மளால் அடைய முடியும். இன்ஷா அல்லாஹ் அதை மனசில் எண்ணி நம்ம இந்த ரமலானில் அதிகமாக அமல் செய்து நல்ல முறையில் நோன்பு நோற்று எல்லா விதத்திலும் நல்ல அமல்களை செய்து, நிறைய அமல்களை செய்து நோன்பு நோற்றால் கிடைக்கக்கூடிய ரய்யான் என்ற சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லை, மற்ற நாட்கள்லையும் நம்ம நிறைய அதிகமாக அமல் செய்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இதே போன்று நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.